Welcome to my channel. Digital Electronics subjectல first 18 videosல Unit 1 Digital Fundamentals நாம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம Unit 2க்கு போகிறோம். Combinational Circuit Design அப்படிங்கிறது தான் Unit 2. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே வந்து பேசிக்காக Combinational Circuits and Sequential Circuits தான் கவர் பண்ணும் and Memory Devices. காம்பினேஷனல் சர்க்கியூட் அண்ட் சிக்வென்ஷியல் சர்க்கியூட்னா என்ன அப்படிங்கிறத மேலோட்டமாக ஒரே ஒரு ஒன்லைனர் மாதிரி நான் சொல்கிறேன். காம்பினேஷனல் சர்க்கியூட் அப்படிங்கிறதுங்க அவுட்புட் வந்து ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அவுட்புட் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்து காம்பினேஷனல் சர்க்கியூட். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது காம்பினேஷனல் சர்க்கியூட்டுக்கு. ஆடர்ஸ், சப்ராக்டர்ஸ், மல்டிப்ளெக்சர்ஸ் இதெல்லாம் பற்றி தான் இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆடர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 2 பிட்டை ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ப்ரெசன்ட் இன்புட் ஒரு 2 பிட் இருக்குது அப்படின்னா 1 0ன்னு இருக்குன்னா அதை ஆட் பண்ணி கொடுக்கறது தான் இதோட ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஆடர் வந்து காம்பினேஷனல் சர்க்கியூட்டுக்கு எக்ஸாம்பிள். சீக்வென்ஷியல் சர்க்கியூட் வந்து ப்ரெசன்ட் இன்புட்டை காட்டிலும் ப்ரீவியஸ் இன்புட்டையும் சேர்த்து டிபெண்ட் பண்ணும். அதாவது ப்ரீவியஸாக ஒரு இன்புட் இருக்கும், அந்த இன்புட்டையும் ப்ரெசன்ட் இன்புட்டையும் டிபெண்ட் பண்ணி வர்றது சீக்வென்ஷியல் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கவுண்டர். கவுண்டர் அப்படிங்கிறது முன்னாடி இருக்கிற வேல்யூ தெரிஞ்சால் தான் வந்து அதை கவுண்ட் பண்ணி நெக்ஸ்ட் வேல்யூ நமக்கு கொடுக்கும் இல்லைங்களா. இப்போ ஒரு 6 அப்படின்னு இருக்குன்னா 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி 7 கொடுக்கும். இந்த 6 ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரீவியஸ் இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி ஒன்று தேவைப்படும். ஸோ சீக்வென்ஷியல் சர்க்கியூட்டில் என்றைக்குமே ஒரு மெமரி டிவைஸ் இருக்கும், அதுலேருந்து ஃபீட்பேக்காக நமக்கு கிடைக்கும். அதை தான் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்வோம். அதெல்லாம் நம்ம இப்போ வரக்கூடிய யூனிட்டில் பார்க்கலாம். இந்த யூனிட்டில் காம்பினேஷனல் சர்க்கியூட் பற்றி மட்டும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பினேஷன் சர்க்கியூட் ஆடர் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம ஹாஃப் ஆடர் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஹாஃப் ஆடர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பிட் அடிஷனுங்க. இட் டஸ் நாட் இன்க்ளூட் த ப்ரீவியஸ் சம் கேரி. அதாவது முன்னாடி இருந்த சம்மோட கேரியை இது இன்க்ளூட் பண்ணாது. சம் அப்படிங்கிறது அதோட அவுட்புட் அண்ட் அனதர் அவுட்புட் உட் பி கேரி. 2 இன்புட் கொடுத்தோன்னா 2 அவுட்புட் கிடைக்கும். அந்த 2 அவுட்புட்டில் ஒன்று சம்மு, இன்னொன்று கேரி. 2 பிட்டு ஆட் பண்ணால் கேரி கிடைக்கும்னா அந்த கேரி நமக்கு கிடைக்கும். ஸோ 2 அவுட்புட் அப்படிங்கிறனால 4 பாசிபிள் ட்ரூத் டேபிள் நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 0 + 0 is 0, சம் இஸ் 0 அண்ட் கேரி இஸ் 0. ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி நம்ம ட்ரூத் டேபிள் வரைஞ்சிக்கலாம். Similarly 1 + 1 பாருங்கள், கடைசியில் 1 + 1 is binary additionல 0 and carry is 1. ஸோ S is 0, carry is 1. இந்த மாதிரி 4 பாசிபிள் சம்மும் கேரியும் நமக்கு கிடச்சிருச்சு. இதில் நம்ம பார்த்தோம்னா சம்மோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் ஆப்ரேஷனாக இருக்குது. ஸோ A XOR B will be the expression for sum. அதே மாதிரி கேரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் லோவாக இருந்தால் கூட அவுட்புட் இஸ் லோ. ஸோ ஒன்லி வென் போத் ஆர் ஹையர் அவுட்புட் இஸ் ஹையர். டெஃபினெட்லி அது அண்டோட ஆப்ரேஷன். ஸோ C is equal to A and B. இப்போ நம்ம நிறைய அப்ளிகேஷனில் சர்டன் இதில் வந்து எஸ் வந்து க்ளோ ஆகணும், சி வந்து உங்களுக்கு க்ளோ ஆகணும் அப்படின்னா அந்த அவுட்புட்டில் ஒரு 2 எல்இடி பல்ப் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னு வைங்க. இப்போ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஹாஃப் ஆடரை வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சுமே வந்து இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இன்புட்டில் 2மே ஆஃபாக இருந்தால் எஸ்ஸும் 0, சியும் 0. ஸோ 2 எல்இடியுமே ஆஃபில் தான் இருக்குது. பட் எனி ஒன் ஆஃப் தி இன்புட் வந்து நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும், இன்புட் ஹையாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சம் வில் பி ஹை. எனி ஒன் ஹையாக இருந்தாவே சம் வந்து ஹையாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், சுவிட்சை நம்ம மாற்றி எனி ஒன் ஹை போட்டாலுமே நமக்கு சம் வந்து க்ளோ ஆகும். சம்மில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்இடி க்ளோ ஆகும். ஃபைனலி 2 சுவிட்சுமே ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா A and B both are high அப்படின்னா சம் இஸ் 0, கேரி இஸ் 1. ஸோ கேரியில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்இடி க்ளோ ஆகும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த மாதிரி கனெக்ஷன் நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ஆர் அண்ட் அண்ட் ஆப்ரேஷன் இன்வால்வ் ஆயிருக்கனால ஒரு எக்ஸ்ஆர் கேட் ஒரு அண்டு கேட் வந்து ஹாஃப் ஆடருக்கு தேவைப்படும். அடுத்தது ஃபுல் ஆடர் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இன்க்ளூட்ஸ் அ கேரி. அது வந்து ப்ரீவியஸ் சம்மோட கேரியை ஃபுல் ஆடர் இன்க்ளூட் பண்ணும். ஆனால்
half adder include பண்ணாது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 பிட்டு வந்து அடிஷன் ஃபுல் ஆடர் பண்ணோம். A and B and again C input, அதாவது ப்ரீவியஸ் சம்மோட கேரி இன்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது Cin அப்படிங்கிறது கேரி இன்புட், அவுட்புட் வந்து சம் அண்ட் கேரி அவுட்புட். ஸோ 3 இன்புட் ஃபுல் ஆடர் இருக்கிறதுனால 8 பாசிபிள் காம்பினேஷன்ஸ் வரும். ஸோ ட்ரூத் டேபிளில் நம்ம 8 பாசிபிள் வேல்யூஸை எழுதிக்கலாம். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக சம்மும் கேரி அவுட்டும் நம்ம கேல்குலேட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். எனி 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 0 + 1 + 0. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக 0 + 1 நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். தட் இஸ் 1, கேரி இஸ் 0. அகெயின் 1 + 0 இஸ் 1, கேரி இஸ் 0. ஸோ S இஸ் 1, கேரி அவுட்புட் இஸ் 0. இந்த மாதிரி எல்லாமே வந்து சம் பண்ணி நம்ம இந்த ட்ரூத் டேபிளை ஃபில் பண்ணலாம். கடைசி காலம் பாருங்கள், 1 + 1 + 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A and Bயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். 1 + 1, 1 + 1 இஸ் 0 அண்ட் கேரி இஸ் 1. கேரியை அப்படியே வச்சுக்கணும். சம்மை தான் நம்ம அடுத்த Cinல ஆட் பண்ணணும். ஸோ சம் இங்கே 0. ஸோ 0 + 1 அடுத்தது S + 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். S வந்து இங்கே 0. கேரியும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபைனலி 0 + 1 அப்படிங்கிறது 1 வந்துடுது. கேரி என்ன கிடைச்சதோ அது அப்படியே கேரி அவுட்டில் போட்டுடணும். ஸோ நமக்கு கிடைச்ச ஃபுல் ஆடரோட ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம இப்போ எக்ஸ்பிரஷன் எழுதலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுதலாம். சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி எஸ் எழுதிட்டோம். அதை சிம்பிளிஃபை பண்ணி எஸ் நமக்கு கிடைக்கிறது வந்து AXOR BXOR Cin அப்படிங்கிறது தான் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற சம்மோட வேல்யூ. அண்ட் அகெயின் வந்து நீங்கள் கார்ன் ஆஃப் மேப் யூஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வரும். ஜிக்ஸாக்காக வந்தால் எக்ஸார் ஆப்ரேஷன் தான். இந்த ஸ்பெஷல் கேஸுக்கு பேர் செக் போர்டு கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சி அவுட்டும் இதே மாதிரி நம்ம சம் ஆஃப் தி ப்ராடக்ட் வச்சு பூலியன் அல்ஜீப்ரா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், கே மேப் யூஸ் பண்ணியும் மினிமைசேஷன் பண்ணலாம். ஃபைனலாக சி அவுட்டுக்கானது வந்து AB ஆர் Cin AXOR B. ஃபுல் ஆடரில் நம்ம ரிமெம்பர் பண்ண வேண்டியது 3 பிட் அடிஷன், சம்மோட எக்ஸ்பிரஷன், சி அவுட்டோட எக்ஸ்பிரஷன். ஹாஃப் ஆடர் அண்ட் ஃபுல் ஆடரோட சர்க்கியூட் அண்ட் கரஸ்பாண்டிங் சம்மோட எக்ஸ்பிரஷன், கேரியோட எக்ஸ்பிரஷன் பார்த்தாச்சு. ஹாஃப் ஆடர் யூஸ் பண்ணி ஃபுல் ஆடர் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸார் கேட் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா இன்புட்டை Cin வந்து ஒரு இன்புட்லேயும் இன்னொரு இன்புட்டை ஹாஃப் ஆடரோட அவுட்புட்டை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோன்னா ஃபைனலி நமக்கு 3மே எக்ஸார் ஆகி சம்முக்கு கிடைச்சிரும். கேரி அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸையும் Cinனையும் நம்ம வந்து அண்டு பண்ணிவிட்டு ஹாஃப் ஆடரோட கேரியை வந்து ஒரு ஆர் கேட்டுக்கு கொடுத்தோம். ஏன்னா ஆர் எக்ஸ்பிரஷன் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ A and B ஆர் Cin அண்ட் AXOR Bங்கிறது நமக்கு கிடைச்சிரும். இந்த எக்ஸாரும் அண்டையும் நம்ம வந்து ஒரு ஹாஃப் ஆடரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த ஹாஃப் ஆடரை அப்படியே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸார் கேட்டுக்கும் அண்டு கேட்டுக்கும். ஸோ 2 ஹாஃப் ஆடர் தேவைப்படுது, ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஆர் கேட் தேவைப்படுது ஃபுல் ஆடரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டு ஹாஃப் ஆடர் ஒரு ஆர் கேட் ஃபார்ம்ஸ் அ ஃபுல் ஆடர். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்து எல்லா லாஜிக் கேட்ஸும் இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே இன்புட் ஸ்விட்ச் இருக்கும், அதே மாதிரி இதெல்லாமே அவுட்புட். ஒரு ரெட் கலர் எல்இடி கொடுத்துருப்பாங்க, க்ரீன் கலர் எல்இடி வந்து இன்புட்டுக்காக. இப்போ ஹாஃப் ஆடர் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா 2 இன்புட் எடுத்துக்கலாம், எக்ஸார் கேட் அண்ட் அன்கேட் எடுத்துக்கலாம். அவுட்புட் சம் அண்ட் கேரி 2 இது மாதிரி ஒயர்டு கனெக்ஷன் நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்தோன்னா கரஸ்பாண்டிங் வேல்யூஸ்க்கு எல்இடி க்ளோ ஆகும். நான் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதே மாதிரி தான் ஃபுல் ஆடரும். ஃபுல் ஆடருக்கு 2 ஹாஃப் ஆடர் தேவைப்படுது. ஸோ 2 எக்ஸார் கேட் 2 அண்டு கேட் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆர் கேட் இருக்கும். 2 ஹாஃப் ஆடர் ப்ளஸ் ஒரு ஆர் கேட் ஃபார்ம்ஸ் தி ஃபுல் ஆடர். ஸோ ஒரே ஒரு ஆர் கேட்டை வந்து எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா ஃபுல் ஆடர் ஆப்ரேஷனை நம்ம கற்றுக்கலாம். இது ப்ராக்டிக்கலாக நமக்கு ப்ராக்டிகல்ஸில் கொடுப்பாங்க. செகண்ட் யூனிட்டில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஹாஃப் அண்ட் ஃபுல் ஆடர்ஸ் டிசைன் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ராக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.